ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஜாப் பற்றி தான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நிறைய ஜாப் பற்றி நம்ம சேனல் வீடியோ இருக்குது, அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்டோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது வந்து இஎஸ்ஐயில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நர்சிங் ஆஃபீஸர் போஸ்டிங்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து வீடியோக்குள்ள இருக்குது. வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி கிட்ட இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 7 தான். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பே. ஸோ இதோட இது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கோங்க, பிஎஸ்சி ஹார்ன் முடிச்சிருக்கோங்க, இல்லை வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஜிஎன்எம் முடிச்சிருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் வந்து 2 hours டெஸ்ட் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ரேங்க் ஆன்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து 1/3 ஆஃப் த மார்க் வந்து ஈச் கொஷின்ஸுக்கு வந்து நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான சிலபஸ் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராமில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நர்சிங் ஃபவுண்டேஷனு, மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்கு, நர்சிங் எஜுகேஷனு, பீடியாட்ரிக் நர்சிங்கு, மென்டல் ஹெல்த் நர்சிங்கு, நர்சிங் மேனேஜ்மெண்ட், நர்சிங் ரிசர்ச், ஓஜி, கம்யூனிட்டி, அனாட்டமி பிசியாலஜி, சைக்காலஜி, சோஷியாலஜி, நியூட்ரிஷன், மைக்ரோபயாலஜி எல்லாமே இருக்கு. ஸோ ஓவரால் மார்க் வெயிட்டேஜ் வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. 100% மார்க் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. தேவைப்பட்ட ட்ரை பண்ணலாம் நம்ம. இந்த ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வந்து என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/7/2024 அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி பாருங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கே நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்துருக்காங்க. இந்தியன், நேபாள், பூட்டான் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டுமே இருக்குது. இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்கார்டு இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொன்றுக்கு தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. ஸோ அடுத்தது அந்த அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக எஸ்பிஐயில் கூட பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு அந்த பே ஸ்லிப் வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போடுவீங்க. அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கூட மறக்காமல் வந்து உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அட்டாச் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.